தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை வேண்டி விரும்பி நாம் தொழக்கூடிய தொழுகை இந்த துல்ஹஜ் மாதத்திலே ஸலாத்து தௌபா. பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாயின் என் ரப்புக்கு ரொம்ப பிடித்தமான தொழுகையை நான் மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையோடும் தொழுகையோடும் நீ அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்ப்பான்டா, நாம தொழுகணும்ன்றத ரொம்பவே எதிர்பார்ப்பான். தொழுகணும்ன்றத ரொம்பவே எதிர்பார்ப்பான். அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த ஒரு அடிப்படையில நாம தொழுகக்கூடிய தொழுகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈர்க்கப்படுகிறான், நம்மை கவனிக்கிறான். ஒரு மூமின் அல்லாஹ்வால் கவனிக்கப்படுகிறான். இந்த ஸலாத்து தௌபாவை இன்ஷா அல்லாஹ் தொழுது முடித்து நாம இந்த நாளையில, இந்த கடைசி மாதம் சொல்லுவாங்க, கடைசி நேர வாழ்க்கையை வைத்துதான், கடைசி நேர உன்னுடைய செயல்பாடுகளை வச்சுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை கணிக்கிறான். நீ எப்படிப்பட்டவன்றது கணிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இந்த கடைசி மாதத்தை நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஆரம்பமாகிறது, அடுத்த மாதம் ஆரம்பமாகிறது. அதனால இந்த கடைசி மாதத்தை துடிப்போட இபாதத்துல நம்ம நெருக்கணும். இன்ஷா அல்லாஹ் துடிப்போட நெருங்கணும். ஹஜ் மாதத்தினுடைய அரஃபாவுடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு சாதாரணப்பட்டதா? பிந்தைய வருடத்தின் பாவங்களை மன்னிக்கிறது, பிந்தைய வருடத்தில் நடக்க இருக்கின்ற பாவங்களை மன்னித்து விடுகிறது. அல்லாஹ் சாதாரணப்பட்டதல்ல. சனத்தல்லத்தி கபலா சனத்தல்லத்தி பாதா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 வருடத்தின் பாவங்களை ஒரே நோம்புல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளிக்கும் போது அந்த நோம்பை நான் கடைபிடித்து ஆக வேண்டிய ஒரு உயிர்ப்பு எனக்கு ஏற்படுகிறதா இல்லையா? ஒரு வேகம் எனக்கு ஏற்படுகிறதா இல்லையா? ஒரு உத்வேகம் எனக்கு ஏற்படுகிறதா இல்லையா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதனால இந்த நாளையில நாம மிகச்சிறந்த அமலாக நாம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நோன்பை கடைபிடிக்கணும். இன்னும் சில ஹதீஸ்களின் அறிவிப்பின்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த 10 நாட்களும் இந்த 9 நாட்களும் நோன்பு இருந்தாங்க. சில பேர் சொல்றாங்க 10 நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு இல்லைன்னு. 10 நாள் நோன்பு இல்லைண்டா 10 நாளும் நோன்பு இல்லைன்னு அர்த்தம். 10 நாள் நோன்பு இல்லைண்டா 10 நாளும் நோன்பு இல்லை. 9 நாள் தானே, 10வது நாள் வைக்க முடியாது, 10வது நாள் வைக்க முடியாது. அதனால அப்படி ஒரு அறிவிப்புகள் வருகிறது. ஆனால் ஒரு சில அறிவிப்பாளர்களுடைய ஊர்ஜிதமான அறிவிப்பின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 நாட்களுமே நோன்பு இருந்திருக்கிறாங்க. பிரத்யேகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஃபுல் கலம், கண்டிப்பாக இந்த நோன்பை இருங்கன்னு சொல்லி அவங்க வற்புறுத்துறது எந்த நோன்புன்னு சொன்னா, பிற 9 அன்னைக்கு நாம இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்புல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு தெரியுமா? நம்முடைய ஞானவான்கள் நமக்கு சொல்லித்தந்த மிகச்சிறந்த ஆறுதல், நமது ஞானவான்கள் நமக்கு சொல்லித்தந்த மிகப்பெரிய மன மகிழ்ச்சி ஷாரத். யார் ஒருவர் பிற 29 அன்றைக்கு நோன்பிருந்த நிலையிலே அல்லாஹ்விடத்திலே சூரா ஹஜ்ஜை ஓதி, சூரா ஹஜ் இருக்கிறது அல்லவா, சூரா ஹஜ், யா அய்யுஹன்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய சூரா ஹஜ்ஜை ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாரையானால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பாக்கியத்திற்கு நாம காரணமாக அமையணும்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இந்த போன்ற அமல்களை பார்த்து 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 செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும் தங்களுக்கும் எங்களுக்கும். அற்புதமான நாட்கள் இது. நோன்பிருந்து அல்லாஹ்விடத்துல நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தருணம் இது. அந்த தருணத்தை கைவிட்டக்கூடாது. அந்த தருணத்தை எந்த காலத்தில் என்ன செய்யக்கூடாது, கைவிட்டக்கூடாது. நோன்பிருந்து அல்லாஹ்விடத்துல சூரா ஹஜ்ஜை ஓதி துஆ செய்யுங்க. சூரா ஹஜ் கொஞ்சோண்டு தான் வரும், ரொம்ப ஒன்றும் பாரதூரமான பெரிய சூரா இல்லை, கொஞ்சோண்டு தான் வரும். அந்த சூரா ஹஜ்ஜை ஓதி முடிச்சு யா அல்லாஹ் என்ன ஹாஜி ஆக்கிடு. ஏழை எளியவங்களிடத்துல, அதுவும் ஈமான்ல ரொம்ப உயர்ந்தவங்க ஏழை எளியவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன்.
தக்வால ரொம்ப உச்சத்துல இருக்கக்கூடிய ஏழை சொல்லுவா, எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணுங்க, ஹஜ்ஜு செய்யணும். பணம், காசு, செல்வம், பகட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டான். கார், பங்களா, சொந்த வீடு, வாசல், சொத்து, சுகம் அதெல்லாம் சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் ஹஜ்ஜுக்கு போகணும், எனக்கு ஆசையா இருக்குது. ஏர்வாடி, நெல்லை ஏர்வாடி ஒரு சாதாரணமான மிஸ்கின். அவங்க இந்த பண ஓலையினால் கூடைகள் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அம்மா. நாங்க ஓதுற காலத்துல அவங்க வீட்டுலலாம் போய், அப்ப சின்ன பிள்ளைகள் தானே, ஓதுற காலத்துல அவங்க வீட்டுலலாம் போய் அவங்க வளர்க்குற கோழிகளை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த கோழிகள் மேல நம்ம ரொம்ப பாசம் அதிகம், அதனால கோழிகளை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க வளர்க்குற கோழிகள் எல்லாம். அவங்களுக்கு கணவன் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளும் கிடையாது அந்த அம்மாவுக்கு. யாரோ எடுத்து வளர்த்துக்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2003 அல்லது 2002 நினைக்கும் போது எனக்கு புல்லரிக்கிறது. பனை ஓலை கூடைகள் முடைந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முசாஃபிர், ஒரு மிஸ்கின், அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்தார். பொதுமக்கள் அல்ஹம்துலில்லாஹ், பொதுமக்கள் அந்த அம்மாவுக்கு நிறைய உதவிகள் பண்ணாங்க. ஒரு பக்கம் அதை சிறுக சிறுக சேமிச்சு அவங்கள்ட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டார். ஆரம்ப நேரத்தில் யூடியூப்கள் எல்லாம் ஆரம்ப புதுசுல வந்துச்சு. எப்படி நீங்க இது சாத்தியமாட்டு? அப்படி அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய தகப்பனாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம்லாம் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம்லாம் சொல்லுவாங்க. அப்ப என் தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொல்ல 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 கண்டிப்பாக அந்த இல்லத்துக்கு போகணுமே, நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கி தவிச்சேன். ஆனா படைத்த ரப்பு கந்தல் சேலையை உடுத்து வாழக்கூடிய ஒரு மிஸ்கீனான என்னை அல்லாஹ் கபூல் செய்து என் பனை ஓலைகளின் மீது அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய கருணை இறங்கி எனக்கு அந்த வாய்ப்பை, நானும் சிறுக சிறுக சேகரம் பண்ண காசு, பொதுமக்கள் எனக்கு செய்த உதவிகள் அனைத்தையும் வைத்து அந்த ரப்புடைய இல்லத்தை கண்டனே. அங்கேயே செத்து மடியணும்னு நினைச்சேன், அங்கேயே நான் இறந்து போகணும்னு நினைச்சேன். அப்ப இந்த ஊருக்கு வரவே வேண்டான்ற மாதிரிலாம் நினைச்சேன். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கபூலியத் பெற்றவளாக என்னை அவனுடைய இல்லத்திற்கு கொண்டு சென்று அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகை இன்றும் எனக்கு அந்த காணொளியில் கண்டு பசுமரத்தாணி போல பதிந்திருக்கிறது. அந்த அம்மா முன்னாடி பார்க்கும் போதெல்லாம் சாதாரணமான முசாஃபிர். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு செய்த அருள், அந்த அருள் அல்லாஹ் உங்களுக்கு செய்ய மாட்டானா? சூரா ஹஜ்ஜ ஓதி துஆ செய்யுங்க அல்லாஹ்விடத்துல. அதிலும் குறிப்பாக வஅذின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யதூக ரிஜாலன் வ அலா குல்லி ضامر ياتين من كل فج عميق. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த மிகச்சிறந்த கட்டளை, அந்த கட்டளையை சொல்லுகின்ற நேரத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வஅذின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி என்ற வார்த்தை வரும்போது உங்களுடைய உணர்வுகள் ஹஜ்ஜை நோக்கியதாக இருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க ஹஜ்ஜை நோக்கியதாக இருக்க வேண்டும். வஅذின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி ضامر ياتين من كل فج عميق. இந்த ஆயத் பலமான ஆற்றல் மிகுந்த ஆயத். இந்த ஆயத் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருகின்ற ஆயத். இதை அதிகமாக ஓதுங்கள்.